லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மக்கிட்ட 2 விதமான எம்சிபி வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டோஷனில் ஹேண்டில் உடஞ்சி போனது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் வந்து அதிகமாக வந்து மெல்ட் ஆகி வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோனா CONA அப்படின்றது தான். நார்மலாக இதில் உள்ள ரிவீட்லாம் தட்டி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக கழட்டணும் அப்படின்னா இண்டோஷனுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது. இதுக்குள்ளே உள்ள ஆர்க் சேம்பர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி காப்பரில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதே இந்த கோனாவை ஓப்பன் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் இஷ்யூனால தான் ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே எப்படி இருக்குன்ற விஷயம் எனக்கே தெரியாது. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அதில் உள்ள ரிவீட்லாம் தட்டி எடுத்துகிட்டு ஸோ இது ஓப்பன் பண்ணும்போதே கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அப்போ தான் பைமெட்டாலிக் கிளிப் வந்து மெல்ட் ஆகி இந்த ஃப்ரேமோடு ஒட்டியிருந்தது எங்களுக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில, நான் வேறு டைரெக்ஷனில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் உள்ளே வந்து டேமேஜ் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தெளிவாக தெரியுது பாருங்கள். அந்த பக்கம் அந்த காப்பர் மெல்ட் ஆகி உள்ளே ஒட்டியிருக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் இதை பிச்சு தான் எடுக்க போகிறோம். இந்த எம்சிபி வந்து எதுக்குமே ஆகாது. ஸோ இப்போ அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லோ குவாலிட்டியான ப்ராடக்ட்டில் வந்து வாங்காதீங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எம்சிபி அப்படிங்கிறது ஒரு செக்யூரிட்டி ப்ராசஸிங்காக வாங்கக்கூடிய ஒரு ஐட்டம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரேட்டு பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோவான ஒரு கம்மியான ஒரு ரேட்டில் உள்ளதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து எந்த யூஸுமே இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் இல்லாமல் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது எம்சிபியே வேஸ்ட்டு தான். ஸோ அது வாங்குறது ஒன்று, வாங்காமல் இருக்கிறது ஒன்று. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லோ குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து வாங்காதீங்க அப்படிங்கிறதா எங்களோட சஜஷன். ஸோ தேங்க்யூ. இப்போ நம்ம இண்டோஷனில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் தான் ப்ராப்ளம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் குவாலிட்டி வைஸ் நல்லா பக்காவே கொடுத்துருக்காங்க. ஆர்க் சேம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. பைமெட்டாலிக் கிளிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியான பைமெட்டாலிக் கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பக்காவாக உட்காருது. அது மாதிரி ஷார்ட் சர்க்யூட் காயில் உள்ள காயில் வந்து டியூவல் கோட்டிங்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான கம்பெனியில் வாங்குறீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நம்ம எதுக்காக எம்சிபி வாங்குகிறோமோ அந்த வித ப்ராசஸிங் வந்து கரெக்டாக அமையும். ஸோ நம்ம ஒரு யூஸ்லெஸ் இல்லாத ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு 50 ரூபாக்காக ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு பொருளை வாங்கி நீங்கள் எந்த யூஸும் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு அந்த 50 ரூபா சேர்த்து போட்டால் இந்த மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே உள்ள கரெக்டான அந்த ஆர்க் சேம்பர் வந்து கரெக்டாக பாருங்கள். எந்த வித டேமேஜ் இருக்கா இல்லை இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர்க் சேம்பர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூவல் கோட்டிங் காப்பர்லேயே தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி டெர்மினல் லைன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல லைஃப்ஃபுல்லாக வர மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து பேக் பண்ணி திருப்பி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிற பாருங்கள். ஸோ பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சுட்டு நார்மலாக இதில் உள்ள ரிவீட்டை வச்சுட்டு இதுக்குள்ளே சால்டர் லெட்டு விட்டு அப்படி தான் பேக் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எல்லா டெர்மினல்லையும் வச்சு அந்த ரிவீட்டை வச்சு உள்பக்கம் தட்டி விட்டு இந்த பக்கம் சால்டர் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணால் வேண்டாம் அப்படிங்கிறதான் எங்களோட சஜஷன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறோன்னா தாராளமாக பாருங்கள். ஆனால் டெஸ்ட் பண்ணும்போது இன்னொரு எம்சிபியை சீரியஸாக கனெக்ட் பண்ணி அப்புறமா டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எம்சிபி வேலை செய்யலாம், அந்த எம்சிபி கம்பல்சரி வேலை செய்யும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டுக்கு இடையில் நாங்கள் சால்டர் லெட்டு வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேண்டில் வந்து ரெடி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. மற்றபடி இப்போ இது ரன் ஆகுதா என்னன்ற ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் மட்டும் டெஸ்ட் பண்ணி ஓகே வேணுன்ற செக் பண்ணிடலாம் வாங்க.